அசைவம் போல நீங்க சமைக்க விரும்பின அல்லது சமைக்கிற அசைவம் லுக்ல இருக்க சாப்பாடு இது, சைவம் இது. வாழைக்காய் வறுவல் இருக்கு சார். அது ரவுண்ட் ரவுண்டா கிடையாது. வாழைக்காவை நல்லா தோல் சீவிட்டு நீட்டா நல்லா உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு ஊற வச்சு, உப்புலாம் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு அப்படியே தோசைக்கல்ல போட்டு வறுத்து எடுத்தோம்னா அந்த மீன் ஃப்ரைக்கே தோத்து போயிடும். ஒரு 20 சின்ன வெங்காயம், 10 பல்லு பூண்டு, இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு, ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள், ஒரு அரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்து, 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் கிரஷ் பண்ண பெப்பர், ஒரு 5 கருவேப்பிலை, ஒரு வரமிளகாயை உடைச்சு போட்டு, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் சோம்பு தூள், 1/4 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து, ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்து இந்த மசாலாவை நல்லா அரைச்சி எடுத்துக்கங்க. எடுத்துட்டு ஒரு வாழைக்காயை எடுத்து வாழைக்காயை தோலை சீவி இந்த வாழைக்காயை கிராஸா ஓவல் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணி வச்சு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வாழைக்காய் கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து இந்த வாழைக்காயை ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கி வடிகட்டிடுங்க. வடிகட்டினதுக்கு அப்புறம் இந்த வாழைக்காய் நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை இந்த வாழைக்காயில நல்லா அப்ளை பண்ணி ஒரு அரை மணி நேரத்துக்கு இந்த மசாலாவை நல்லா ஊற விடுங்க. இந்த மசாலா நல்லா ஊறினதுக்கு அப்புறம் தோசை தவால கொஞ்சம் ஆயில் தாராளமா விட்டு இந்த வாழைக்காயை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு சூப்பரான டேஸ்டியான சைவ மீன் வறுவல் ரெடிங்க. இந்த சைவ மீன் வறுவலை தயிரும் மாதுளம்பழமும் கொஞ்சம் அதிகமா போட்ட தயிர் சாதத்து கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் அருமையா இருக்குங்க. நீங்களும் இந்த சைவ மீன் வறுவலை வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க.